இன்பமான வாழ்வுக்கு வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம், நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். இன்னைக்கு நம்ம எண்ணெய் குளியல், சனி நீராடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல கண்ணு கிடுறது காது கிடுறது அப்படின்னு சின்ன பிள்ளைல கேள்விப்பட்டிருக்கோம். எண்ணெய் வச்சு குளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, பேபியா இருக்கும் போது எண்ணெய் வச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல தீபாவளிக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கண்ணு கிடுதல் எப்படி, காதுக்கு எப்படி விடணும் அப்படின்றத பார்க்க போறோம். கண்ணுல 2 சொட்டு விட வேண்டிதான். அப்போ கண்ணில் விட்டுட்டு அப்படியே கண்ணில் நீங்கள் அப்படியே மசாஜ் பண்ணி விட வேண்டிதான். அப்படியே இது நல்லெண்ணெய்ங்க, லைட்டான எரிச்சல் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் இது என்ன ஆகும்னா, அப்படின்னு நீங்கள் தடவி விடும்போது இங்கேருந்து இந்த அழுக்கு நீர் எல்லாமே வெளிப்பட்டுரும். அதே மாதிரி ஒரு 2 சொட்டு எடுத்துட்டு நம்ம அப்படியே 2 சொட்டு ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், அப்படியே தடவி விடணும். ஓகே, அப்படியே இந்த இடத்துல எல்லாம் தடவி விட்டு இந்த கண்ணுலலாம் அப்படி செய்யணும். இப்போ கண்ணை திறக்க சொல்கிறேன் பாருங்கள், கண்ணை திறக்குங்க. ஓகே, அவ்வளோதான். கண்ணை நல்லா திறங்க, சிமிட்டி விடுங்க. அவ்வளோதான், எரிச்சல் எதுவுமே இருக்காது, லைட்டாக எரியிறது தான். ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த புருவெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இந்த நெத்தியெல்லாம் தேய்ச்சி விடணும். கடக்குன்னு சத்தம் கேட்கும். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் எப்படி எண்ணெய் தலைக்கு வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து கண்ணுக்கு விட்ட பிறகு காதுக்கு எப்படி விடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே நல்லெண்ணெய் தாங்க, ட்ராப்பில் வச்சுருக்கேன், ஒரு 3 ட்ராப். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காது அப்படி பார்த்துட்டு இப்போ ஒரு ட்ராப், 2 ட்ராப், 3 ட்ராப் அப்படி போட்டுட்டு ஓகே இப்படியே தேய்ச்சி விட வேண்டியதான். ஓகே, காதை விட்டு வெளியே வராதுங்க என்ன. ஓகே, அப்புறம் பின்னாடி இப்படியே தடவி விடணும். அப்புறம் வாயை திறந்து மூட சொல்லணும். அப்படி திறந்து மூடும் போது அது அப்படியே உள்ளுக்கு இறங்கும். அப்போ காதில் அழுக்குகள்லாம் இருந்துச்சுன்னா இப்படியே ஊற விட்டுட்டு நார்மலாக குளிப்பாட்டிட்டு ஒரு 6-7 மணி நேரம் கழிச்சு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்பட்டு எடுத்து அப்படியே மேலால் தொடச்சி எடுத்தீங்கன்னா அழுக்கெல்லாம் வெளியே வந்து விழுந்துடும். காது உள்ளே விட்டு நோண்டிடக்கூடாது, ஏற்பட்டும் காதுக்குள்ளே விடக்கூடாது, அந்த இரும்பும் காதுக்குள்ளே விடக்கூடாது. அப்படியே சுத்தப்படுத்துறதுக்கு இந்த எண்ணெய் தான் நம்ம அந்த காலத்துலேருந்து ஒரு மரபாக இருந்துச்சு. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அப்படியே நல்லா தேய்ச்சிட்டோம்னா அது உள்ளே அப்படியே இறங்கி அது க்ளீன் பண்ணிடும். இப்படி நம்ம இப்படி பிடிச்சிட்டு கையை இப்படி அந்த ஒரு கையை எடுத்து அப்படி வச்சுட்டு அடுத்த காதுலையும் அதே மாதிரி விட வேண்டியதான். இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஒரு 4-5 சொட்டு இந்த காதுலையும் விட்டுற வேண்டியதான். பாருங்கள், அழவே உள்ளேயே தான் நிற்கும், வெளியே வராது. நீங்கள் அதிகமாக விட்டிங்கன்னா வெளியே வரும். ஸோ இந்த ஒரு காதுக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ சளி, இதெல்லாம் முக்கியம். சளி அதிகமாக பிடிச்சவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் காதில் அழுக்கு இருக்கும். ஸோ இதை ஒரு 4-5 மணி நேரம் கழித்து நம்ம தொடச்சி எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இந்த வாயை திறந்து விடுறது முக்கியம். திறந்து அப்போ தான் அது அழகாக கீழே இறங்கும். இப்படி தாங்க கண்ணுக்கிட்டு காதுக்கிட்டு பிள்ளைங்களை வாரத்துக்கு ஒருக்கா குளிப்பாட்டணும். கண்ணு கட்டுறதும் காது கட்டுறதும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கண்ணுக்கும் காதுக்கும் விட்டு குழந்தைங்களை குளிப்பாட்டணும்.